உள்ளவா பத்து மறையாத மார்க்ல வா. உள்ளவாடா. நீயே உன்னை செருப்புட்டு அடிச்சுக்கோ ப்ரோ. ப்ரோ ப்ரோ எனக்காக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ப்ரோ. ஒரு 30 செகண்ட் மட்டும் எல்லாரும் நீ நீ கொஞ்சம் நீ கண்டிப்பா பண்ணு. நீ மௌன செஷனை கண்டி. மௌன அஞ்சலி. பத்து யாரா நீங்க? டேய் ப்ரோ, பத்துலாம் வந்துட்டு என்ன தெரியுமா ப்ரோ பண்ணா? 240 ரன் அடிச்ச உடனே எனக்கு ஃபோன் அடிக்கிறான். அவ்வளவுதான், இங்க இருந்து 7-7 ஜெயிக்கிறோம், உள்ள வரோம், கலக்குறோம்னா. ப்ரோ எனக்குமே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டு சொல்லுவேன். 240 போட்டோனே எனக்கு என்ன, ப்ரோ பஞ்சாப் அந்த சேஸ்ன்ற போது எனக்கு வந்து ஹோப் இருந்துச்சு. இவனுக்கு மேல எனக்கு ஒரு ஹோப் இல்லாம இருந்துச்சு. ஆனா எனக்கு கரெக்டா மும்பை டிராவிஸ் ஹெட் பவுலிங் வந்து பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஹோப் இருந்துச்சு ப்ரோ. நான் வழக்கம் போல சொல்றதுதான், பும்ரா மட்டும்தான். பும்ராவே இன்னைக்கு காய போட்டு தொங்க விட்டானுங்க. பும்ரா நோ லுக் சிக்ஸ் அடிக்கிறான்டா அரோரா. ப்ரோ சடியில ஒரு சிக்ஸ் அடிச்சா பாருங்க, நோ லுக் நோ ஷாட். லுக் ஷாட். வா, டிராவிஸ் ஹெட் ஒன்று அடிச்சது பயங்கரமா இருந்துச்சு. அதான் லைக் மேட்ச் ரிவ்யூக்குள்ள போலாம் ப்ரோ. ஒரே நிமிஷம் பத்து. எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ற நீ? மனநிலை எப்படி இருக்கு? வேற யாரும் வரலையா? அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே. சிவாஜி, எங்க திரும்ப என் எங்கள் சைடு போயிடு சிவாஜி. அதான் எங்கள் அண்ணன் அன்பு இன்று மறைந்த நாள். 2026ல இருந்து மறைந்த நாள். பத்து அழுகிறியா? அழுக ஒண்ணும் வேணாம், ஓகே. அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். சரி சொல்லு பத்து. வாட் வென்ட் ராங் டுடே? எதனால தோத்தீங்க? தெரியலையா? சொல்லுடா. தெரியல. இவன் வரலையா? இவன் போயிட்டு யார் சுனில். வரல? இவன் அப்துலுக்கு அமுச்சு விட்டேன், அப்துலுக்கு வரல. இது இவனுக்கு அமுச்சு விட்டு பார்க்கலாம் வரானான்னு. எதனால? எது 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 உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு சரியா போகல? கடப்பாரிய நெளிச்சிட்டானுங்களேடா போட்டு. ஆஹ், அவர் வாயை திறக்க மாட்டார். ஆனா இந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ப்ளூ ஜெர்சியை பார்த்தா காஜாயிருவான் போல ப்ரோ. ஹெட்டு தான் ப்ரோ. இத்தனைக்கும் ஹெட்டு தான். ஹெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பால் படவே இல்லடா போகுது பேட்ல. எனக்கு அது எங்க தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? நம்ம கூட அடிச்சான் தெரியுமா வேர்ல்டு கப்ல? அதே ஞாபகம் தான். ஸ்டார்டிங் படவே இல்லை மாப்பிள்ள, அதுக்கப்புறம் வச்சு ஒரு ருத்ர தாண்டவம். இல்ல, 4 விக்கெட் சான்ஸ் ப்ரோ இன்னைக்கு அவனுக்கு. என்ன பண்றது? கேஎல் ராகுலர் உள்ள வந்திருக்காரு. சிரிப்பான்டா அவன், வேற சிரிக்கிறான்டா ரோஹித். பது, நீ இந்த கெட்டப்ல வந்திருக்க கூடாதா? என்ன கேட்டா போய் அந்த கலர் வீக் எடுத்துட்டு வா போ. கலர் வீக் எடுத்து மாட்டு. கலர் வீக் எடுத்து மாட்டு. மாட்டு மாட்டு. இப்பதான்ப்பா லட்சணமா இருக்க. சூப்பர். சொல்றா. ஓ, டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிட்டோங்க அந்த வருத்தத்துல இருக்கியா இல்ல எப்படி? அது வந்து 7-6 தான்டா. டேய் டேய், அடிச்சு விடுவோம்டா வந்து. 16 பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள போக முடியாதுடா. அவனுக்கு ஏதோ பேய் மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்கடா மேல, டாப் 4 ஆர்டரு. ப்ரோ இப்ப இருக்க நிலைமை பார்த்தா ஆர்ஆர் சரி எஸ்ஆர்எச் சரி அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்பாட்ஸ் ஃபைட் பண்றானுங்க ப்ரோ. ஆமா. பயங்கரமா பீக்கா இருக்கு ப்ரோ இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு. சரி சொல்லு பத்து. லைக் வந்துட்டு நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க எங்க தோத்தீங்கன்னு சொல்லிட்டு. வில்ஜாக்ஸ் ஓவர் தந்தீங்க தெரியுமா பவர் பிளேல 5வது ஓவர். அங்கேயே அது கேவலத்தின் உச்சகட்டமான ஒரு டிசிஷன் அது. ஹர்திக் பாண்டியா வந்து போட்டிருக்கணும். அது வந்துட்டு எதுக்கு வந்துட்டு இல்ல ப்ரோ, வில்ஜாக்ஸ்ட கொடுத்தானே தெரியல. லைக் செகண்ட் ஹாஃப் நான் வரேன், முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசி முடிச்சிடலாம். இல்ல இவனுங்க மெயினா தோத்த ஏரியா வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸ். ஆமா ஆமா, லைக் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் மெயின் முடிச்சிடலாம் நாம. இம்பாக்ட் கிறிஸ்பாகத்தை கூட்டிட்டு வந்திருக்கணும். டவுன் பண்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப். வந்துட்டு எம்ஐ. நான் ஒரே ஒரு கட்ஸ் நான் என்ன பாராட்டினா, எம்ஐ சூஸ் டு பேட்டிங்னு சொன்னீங்க தெரியுமா இந்த பவுலிங் லைனை பிடிச்சி, அதுக்கே நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப், உனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தரேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு கட்ஸான டிசிஷன். ஆரா பாண்டியா வந்துட்டு டாஸ் போட்ட உடனே வில் சூஸ் டு பேட், இட்ஸ் அ குட் சர்ஃபேஸ் டு பேட் அப்படி இப்படின்னா, சரி ஓகே ஃபைன் நல்லா ஆடுவான் அப்படின்னு நினச்சேன். செம்மையாக ஆடினானுங்க. 244லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஹிமாலயன் இலக்கடா பது. அது எப்படா ஆச்சா? 240 அடிச்சு எப்படா ஒரு டீம் தோக்குறானுங்க? கஷ்டம், எனக்கே கஷ்டமா இருக்கு. அந்த இல்ல டீமை ப்ரோ சப்போர்ட் நெக்ஸ்ட் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த இன்னைக்கு பிச்சுமே ஒரு மாதிரி ரெட் சைடு பிச்சு தான் வரும். பிளாட் நல்ல பிளாட்டா இருக்கும் பிச்சு தான். பெருசா இன்னைக்குலாம் ப்ரோ அந்த கிரீன் சர்ஃபேஸ் ரொம்பவே படல. இல்ல ப்ரோ, லோவர் என்ன ஒன்ஸ் மட்டும் தான் சாயிலா கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே, இருந்துச்சு. என்ன இல்ல சாயிலா இல்ல ப்ரோ, இருந்தாலும் 244 எப்படி ப்ரோ அடிப்பானுங்க? எனக்கு அதுதான் ப்ரோ, சேசிங் அடிக்கிறானுங்களே ப்ரோ இன்னைக்கு 244. ஆனா ஒரு பேர் ஸ்கோரே இன்னைக்கு 220 அளவுக்கு தான் ப்ரோ இருந்துச்சு. அங்கிருந்து 24 ரன்ஸ் கூடவே தான் போட்டானுங்க. மொத்தமான பவுலிங் நகர்த்து வாரி வந்துட்டு இருந்தாங்க.
இல்ல இன்னைக்கு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு அடி அடிக்கும் போது இவனே இன்னைக்கு ஃபார்ம் அவுட்ல இருக்கு, இவனே இன்னைக்கு அடிக்கிறானே, அவனுக்கு அப்ப எந்த இல்ல ப்ரோ, ரன்னுமே அடிப்பானு. நான் ஒன்னே ஒன்று இப்போ ரிக்கல்டன், அதாவது குவிண்டன் டிகாக் வந்துட்டு இதுக்கப்புறம் டீமுக்குள்ள வரமாட்டார் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படியே ஒரு ஆட்டோ ரிக்கல்டன் பிரிச்சுட்டான், சரியான பேட்டிங்கு. வில் ஜாக்ஸுமே வந்துட்டு ஒரு பயங்கர நாக்கு. அது இவனுக்கு ரெண்டு பேர் செட் பண்ணது தான், அந்த 6 ஓவருக்கு 90 ரன் செட் பண்ணது தான். அதை அப்படியே அங்கேருந்து கொண்டு வந்தானுங்க. நடுவில் வந்துட்டு கொஞ்சம் மும்பை ஸ்லோ டவுன் ஆனானுங்க. எதுலனா அந்த 12வது ஓவர்லேருந்து 14வது ஓவருக்கு ஸ்லோ ஆனானுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அங்கேருந்து கொண்டு போயிட்டானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மும்பையை வந்துட்டு பேட்டிங்கில் நான் குறையே சொல்ல மாட்டேன், ஒருத்தனை தவிர. அந்த பூமரை போட்டு ரெண்டு போட்டு பேர் இன்னும் ஊரைய மாற்றி நிற்கிறான் அவன். ரெண்டு பேர் திலக்குமே மே சரி. இல்ல திலக் வர்மா கூட திலக் வர்மா கடைசி நமந்தேருமே 7 இல்ல பாலுக்கு ப்ரோ, தான் இல்ல bro. ப்ரோ, இல்ல ப்ரோ, திலக்குலாம் இன்னைக்கு அந்த ஏரியா நல்ல ஏரியா தான் ப்ரோ, அந்த ஏரியா. நமந்தேருமே வெறும் ஒரு 17 ஷாட் பாலுக்கு மிஸ், இன்னொரு 22 ரன் ஷாட் அவ்வளவுதான் தேவையில்லாம அடிச்சிருந்தான். போகும். அவன் பை பேட்டிங்கும் சரி, கை அவுட் ஆனது ஃபீல்டிங்கும் பெரிய சரி, பிளண்டர். பட் ஃபீல்டிங் உங்க சரி, 54 ரன் அடிச்சிருக்காரு. ரொம்ப 54 ரன் அடிச்சிருக்காரு. உங்க உங்க டீமை வந்துட்டு ஸ்லோ டவுன் இல்ல பண்ணதே ப்ரோ, நமந்தீர் தான்டா. இன்னைக்கு இன்னைக்கு நமந்தீர் நமந்தேர் தான் தான். ரொம்ப ஸ்லோவா ஆடணும். நமந்தேர் 17 பாலுக்கு 22 ரன் தான் அடிச்சிருந்தான். பும்ரா அடிச்சானே 24 பாலுக்கு 50 ரன். அததான் இப்ப சொன்னேன். பும்ரா 54 ரன் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி. ஏய், அண்ணன் மேல கை வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அண்ணன் ஊர்ல இல்லையா அப்படின்னு கை வச்சதே அண்ணன் மேலதான் அப்படி. அடிச்சது அண்ணன். நோ லுக் ஷாட். இல்ல ப்ரோ, எனக்கு இன்னொரு பெரிய கிரெடிட் ஈசான மணிக்கா கொடுக்கணும். ப்ரோ என்ன மாதிரியான சொல்லு தெரியுமா மட்டும். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ப்ரோ, ஈஷான் மலிங்காவும் சரி பேட் கம்மிங்ஸும் சரி சூப்பராக போட்டானுங்க. ஈஷான் மலிங்கா அந்த எப்பெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஓவர் அவன் கொடுத்தா டாட் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணான். அது ஒரு ஓவர்லாம் போட்டான், மிட் ஓவரில் வெறும் 6 ரன், 6 பாலுக்கு 6 ரன். சூப்பர் பவுலிங், செம்ம எக்ஸிகியூஷன், பக்காவாக அது பண்ணியிருந்தான். மாதிரி நீங்க ஒருத்தவனே இங்க மும்பை சைட்ல இருந்து இல்ல, எல்லாருமே 10 எக்கனாமி, 10 மேலதான் இருந்தாங்க, 12 தான் இருந்தாங்க எக்கனாமி இல்லாம. அப்படிலாம் அழுந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பட் அவன் அப்துல்லாம் தூங்கிட்டான். அவன் எங்க அதான் மேட்ச் தோக்குற மாதிரிலாம் தூங்கிடுவானே அபிதான். தூக்கம் வருதுடா, தூங்கிட்டு இருக்கேன்டா அப்படின்றான். அந்த அந்த டெம்ப்ளேட் தான் ப்ரோ. இவன் சொல்லுவாங்க கூல் சுரேஷ், என் தலைவன் சொல்ற மாதிரி வந்து இல்ல நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவன் நிக்கிலும் தான் ஜோக்கர். இல்ல இல்ல, அபிக்கு போன் அடிச்சு அந்த சிங்கம் படத்துல சூர்யா கேட்பான்ல, என்ன ஒரே ரிங்ல போன் அடிக்கிற பத்து. ஸோ அவ்வளவுதான். புரியல எனக்கு என்ன வந்துட்டு சொல்றதுன்ட்டு. இல்ல பட் நான் வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச். ரெண்டு பேட்டிங்குமே நீங்களும் சூப்பர் பேட்டிங், செம்ம பேட்டிங்கு. நீங்க அடிச்சது தப்பு, ஆனா யாருக்கிட்ட அடிச்சதுங்கிறதா தப்பு. தப்பா அடிச்சிட்டீங்க. இதே சிஎஸ்கே கிட்ட அடிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு ரன் அடிச்சிருக்க மாட்டோம். எஸ்ஆர்ஹெச் கிட்ட போய் அடிச்சிருக்கீங்க பாத்தியா, அவனுங்க காட்டு பசங்க. இன்னைக்கு ஹையஸ்ட் கிரீன் டாட்டே ஹர்திக் பாண்டியா தான் ப்ரோ, 6 டாட் பால். இல்ல இல்ல ப்ரோ, சூப்பரா போட்டான் ப்ரோ. இங்க என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, நீ சொல்லு. பும்ரா போடும்போது இவன் போட மாட்டேங்கிறான், இவன் போடும்போது பும்ரா போட மாட்டேங்கிறான். இதுதான் இங்க பிரச்சனையே. அவனுக்கு இன்னைக்கு என்ன சொல்றது, நீங்க மேல ஃபீல்டிங் பெரிய மிஸ்டேக். ப்ரோ இது அதான் லைக் 4 கேட்ச் டாய் செட்லாம். இது காமன் ஐபிஎல் ஃபேன் கிட்ட கேட்போம். ரோஹித் சொல்லுங்க, ரோஹித் எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் உங்களுக்கு பார்க்க? அதான் இருந்துச்சு. எவ்வளவு என்ன அடிச்சாலும் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது, ஒன்னும் பண்றதுக்கு இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. யாரு மேல ரோஹித் தப்பு சொல்லுவீங்க? ரோஹித் சர்மா உங்க ஆளு டீம்ல இல்ல, அவரு பாவம், அவர் ஏன்டா டக் அவுட்ல உட்கார வச்சு அவர் மூஞ்ச காமிச்சு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? அவர் எங்கேயாவது போய் உட்கார வச்சிருங்களாடா. அவர் கிரவுண்ட்ல இருந்தா மட்டும் ஹாப்பியா இருந்திருப்பாரா? அவர் கிரவுண்ட்ல இருந்தாலும் ஃபீல் பண்றது. அவர் இப்பதான் உள்ள சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, உனக்கு ஆவணும் தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, சர்மாக்கு நிஜமாலுமே இன்ஜுரினாலதான் வெளில உட்கார வச்சிருக்கீங்களா? அது வந்து சச்சின் கர்ஸ் இருக்குல்ல, அந்த கர்ஸ் தான் நடக்குது. சொல்றா பத்து, கர்ஸ் தான் தெரியல. தெரியலையா? சரி, என்ன பிளே ஆஃப் போவீங்களா? 6க்கு 6. அது 7க்கு 6. அவன் அழுவுறா. 6க்கு 6. ஏய் ராஜ் அழுவுறான்டா. தெரியும்ல பரம்பரை, 5 மேட்ச் ஜெயிச்சு வந்தாங்களே. டேய் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுடா, அதெல்லாம் 2010. உனக்கு பூஸ்ட் பண்றடா. பூஸ்ட் நீ பண்ணாதடா ப்ளீஸ். இல்ல ப்ரோ, போற போக்கு பார்த்தா இங்க இருந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் போடுங்க ப்ரோ. இவனுக்கு 4 பேர் தான் டாப் 4 போடுங்க ப்ரோ. கண்டிப்பா கேம்லாம் பார்த்தா இவனுக்கு 4 பேர் தான் டாப் 4. புரியல சார் எனக்கு. இம்பாக்ட் பிளேயரா சர்குல் தாக்கர் கொண்டு வந்தாங்க. பவுலிங் சைடு ப்ரோ,
இம்பாக்ட் பிளேயரா சர்துல் தாக்கரை கொண்டு வந்தாங்க. அவனுக்கு ஓவரே தராம எதுக்கு அவனை கூப்பிட்டு வராங்கன்னு எனக்கு புரியல. அவனுக்கு ஓவர் ராபின் கொடுத்தா மில்ஸ் வந்து 15 ஓவர்ல முடிஞ்சிரும்டா. ஏன்னா எல்லாருமே அதுதான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணலாம். இல்ல இந்த இல்ல லைக் எக்கானமி கரெக்டா நீ பாருங்க, சொல்ற எல்லாரும் பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். போல்ட்டோடது 10, பும்ரா 13, வில்ஜாக்ஸ் 19, அல்லாஹ் 12, அஸ்வின் ஒருத்தரை குமார் மறந்துட்டியே, 20. அஸ்வினி அஸ்வினி அதான் அஸ்வினி அஸ்வினி குமார் 20 20. எக்கனாமி 20 எக்கானமி. 20 அப்படி எக்கனாமி ஒரு பவுலர். அதான் அப்படி bro இருக்கும்போது ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாம இந்த திலக் வர்மா இறங்கின ஸ்பாட்ல வந்து ராபின் மில்ஸ் இறக்கி விட்டுருக்கலாம். ராபின் மில்ஸ் வந்து ஹிட்டர் அவன். ஆமா ஹிட்டர். அவன் ஏன் இறக்கலன்னு எனக்குமே தெரியல. அவனை சம்மந்தமே இல்லாம திலக் வர்மா உட்கார வச்சுட்டு அடுத்த ராபின் மில்ஸ் இறக்குனதும் ஒன்றும் புரியல. இந்த நம்மந்தீர் எனக்கு அவன் பேட்டிங்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி 2 குரூஷியல் கேட்ச், 2 இல்ல 3 கேட்ச் ஆக்சுவலா. ஒரு இதை அப்பீலே பண்ணல. அது அவனுக்கு தெரியலையா என்னன்னு ஒன்றும் புரியல. அது இல்லடா பட் அவனுங்க டவுன் அதெல்லாம் ஆயிட்டானுங்கடா, ரொம்ப டவுன் ஆயிட்டானுங்க. எம்ஐ ஃபீல்டிங் வந்துட்டு டவுன் ஆயிட்டானுங்க. அவன் கேட்ச் தானே. லைட்டா அவனுக்கு அந்த இப்போ ஒரு விக்கெட் 2 விழுந்துருந்துச்சுன்னா அதாவது பவர் 2 பிளேல கேட்ச் டிராப் 3 6 ரன் ஆக கன்வர்ஷன் ஆச்சா. வந்திருக்காது. ஆ ஸோ அதுவும் இல்லாம அப்பவே நான் ஒரு அந்த ஸ்டேஜ்ல விக்கெட்ஸ் என்ன எல்லாம் நினைச்சேன்னா ப்ரோ, எடுத்துருந்தா நான் என்ன நினைச்சேன் ஒரு ஸ்டேஜ்ல இவனுக்கு 260 போட்டிருந்தா கூட டிஃபெண்ட் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். சலிலர் அடிச்சது பார்த்து எனக்கு அதுவுமே டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. இவனு பவுலிங் ரொம்ப ஒஸ்ட். இவர் சொல்ற மாதிரி ஒரு சான்ஸ் ஷர்துல் கொடுத்து பாத்துருக்கலாம். இவனை எல்லாருமே நீங்க எக்கனாமி எல்லாரும் 12 கணக்கு ப்ரோ போயிட்டு அதுதான் ப்ரோ லைக் வந்துட்டு நான் மேட்சுக்கு மேட்ச் வீடியோ நான் கதறிட்டு இருக்கேனே. பும்ரா தான் ப்ரோ. பும்ராவே அடிச்சா இந்த நிலைமை தான் ப்ரோ. இப்போ பும்ராவோட 50 ரன் இப்போ பும்ரா ஓவரில் ஒரு 20 ரன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தாலுமே வந்துருச்சு ஸ்கோர் 220 அடிச்சிட்டானுங்களே அவனுங்க. அதை தான் சொல்றேன். அவனுக்கு அட்டாக் பண்ணிருப்பானுங்க ப்ரோ. ப்ரோ நான் அதுதான் ப்ரோ நான் சொல்கிறேன். மும்பைக்கு வந்துட்டு பவுலிங் வந்துட்டு ஆப்ஷனில் ஒழுங்காக பிக் பண்ணல ப்ரோ. அவனுங்க பவுலிங் வந்துட்டு சுத்தமாக இல்லை. அந்த சிஎஸ்கேவோட பவுலிங் லைனப்போ வச்சு ட்ரை பண்ணி பார்த்தானுங்க. ஷர்துல், தீபக், சாண்டர், அதுவும் கிளிக் ஆகலை. எல்லாமே முடிஞ்சு ப்ரோ. இவனுங்க மறுபடியும் அடுத்த ஆப்ஷனில் தான் பார்க்கணும். நான் இன்னுமே ப்ராமிசிங்காக இருக்கிறது அவனுங்க கிட்ட பேட்டிங். செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா வின் பண்ணுவானுங்க. அதுவும் இல்லாமல் தலைவன் ஏன் ஒரே மிஸ்டேக் தான் ப்ரோ. ஸ்டார்டிங் நடுவில் இம்பாக்ட் கொண்டு வந்தாங்க. அது பட்டமான ஸ்டார்டிங் இம்பாக்ட் கூட்டு வந்து கிருஷ்ணாகத்தை ஓப்பனிங் பவர் பிளே போன ஆக்சுவலி பும்ரா அந்த இடத்துல 2 ஓவர் கொடுத்தாங்க. செகண்ட் ஓவர் பும்ரா பேய் ஏறி வாங்கினா அந்த இடத்துல. அந்த இடத்துல உங்களுக்கு கிருஷ்ணாகத்தை ஒரு ஓவர் கொடுத்தா மேபி டைட் ஆனாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லா பேடி வாங்கினாங்க. பட் லைக் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட நம்ம எத்தனை வருஷமா பும்ராவோட கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். தடவை பும்ரா யாருக்கு அதை மிஸ் பண்றான்டா, எல்லாமே லோவர் டாஸா போய் விழுவுது. யாருக்கு அதை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல அவனால. ஹென்ரி கிளாசன் ரெடியா நிக்கிறான். நீ மிஸ் பண்ணினா நான் ஸ்ட்ரைட்ல 6, 4 அவன் பர்ஃபெக்டா நிக்கிறான். அதான் எனக்கு வந்து பார்க்கவே பாவமா இருந்துச்சு. பும்ரா வேணா இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் டவுன் ஆயிட்டான். ஏதோ நான் அவனுக்கு பர்சனல் இஷ்யூ அது என்னன்னு தெரியல. மேபி அது என்னன்னு தெரியல. ஆனா ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் டவுனா தான் இருக்கு. அவன் பவுலிங் இப்பெல்லாம் இருக்காது. லைக் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் போவான். ஆனா ஒரு 40 தாண்ட மாட்டான் அவன். எக்ஸ்பென்சிவ் 4 பேர். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ப்ரோ பிரிஸ்டானுங்க. அபிஷேக் சர்மா இனிஷியலாக வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஹெட்டு அடிக்க ஆரம்பித்த உடனே இவன் ஸ்லோ டவுன் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் ஒரு காட்டு பையன் இருக்கிறான், அவன் பைத்தியக்காரன், அவன் அடிக்க ஆரம்பிச்சானா அவனை நிறுத்தவே முடியாது, அவனை விட்டுருவோன்னு சொல்லி ஸ்ட்ரைக்கை மாற்றி வைக்கிறான், வெளுக்கிறான். ஒரு கருணையே கிடையாது. போல்ட் ஆனாலும் சரி பும்ரானாலும் சரி அடி தான். அவன் அபிஷேக் ஒன்று கிளாரி இருக்கு தெளிவாப்படுத்திட்டான் ப்ரோ. நீ சொல்ற மாதிரி அவன் நல்லா அடிக்க ஆரம்பிச்சான். ஃப்ரீ ஃப்ளோவா விட்டோம்னா இப்ப எவ்வளவு ரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொன்னு அவன் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டாவே யோசிச்சான். ஏன்னா இன்னைக்கு டிரான்ஸ்லேட் ஃபார்மை புடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராலையுமே. ஒன்ஸ் அவன் அந்த டச்சுக்கு நல்லா டச்சு புடிச்சிட்டாலும் வந்துருவான். அது மாதிரி எப்பயுமே நீங்க நல்லா அந்த எஸ்ஆர்எச் வச்சு கவனிச்சீங்கன்னா நிதிஷ் கிளாசனோட பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குரூசியலா இருக்கும் அவனுக்கு. இதுல நிதிஷ் குமார் ரெட்டியும் கிளாசனோட பார்ட்னர்ஷிப் இந்த சீசன்ல பார்த்தோம்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் எல்லாமே குரூசியலா தான் இருக்கும். ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் இந்த சேஸ் வந்துட்டு சக்சீட் ஆகிறதுக்கு டாப் ஆர்டர் எந்த அளவுக்கு காரணமோ அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்ல மிடில் ஆர்டர்ல ஆடுற ஹென்ரி கேல்சன் ப்ரோ. மனுஷன் இந்த சீசன் நடப்பது கிட்டத்தட்ட வந்துட்டு அவன் இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டான். வேற எந்த லீகுமே ஆடுறது இல்லை. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஐபிஎல் யாரா அவன் 40 ஆவரேஜ் வச்சிருக்கான்டா எல்லா மேட்சுமே 30+. இன் ஹிஸ்டரியிலேயே மிடில் ஆர்டர் ஒருத்தன் ஆரஞ்சு கேப் வச்சிருக்கானா அது ஹென்ரி கேல்சன் மட்டும் தான். வேற எப்பொண்ணுமே கிடையாது. ப்ராப்பர் பேட்ஸ்மேன் ஸ்பின்னுக்கு எதிராக போட்டு பிரிச்சுட்டான். ஸ்பின் எல்லாம் வந்துட்டு செட்டில் ஆகவே விடல. விக்கெட்டே ஆகல. ஒரு மாதிரி நிறைய கிராஸ் டச் எடுத்துட்டான் ப்ரோ. என்னென்ன வீக்னஸ் பாயிண்ட் இருந்துச்சு அந்த வீக்னஸ் பாயிண்ட் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டான். முன்னாடில விக்கெட் கொடுத்துருவான்.
லெஃப்ட் திரும்பி நல்ல ஒரு ஹிட் ஷாட் அடிச்சு. ஒன்னு அடிச்சாம பாரு ப்ரோ. கண்ணுல இருக்குது ப்ரோ அந்த ஷாட். ஆஹ் 111ல போட்ட நார்மலா பால் பால் ப்ரோ அது. அடிக்கிறான். பாத்துட்டே சரியான இருக்கான், ஷாட். முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கான் பால. போடு போடு போடு, அடிக்கணும் போடு அப்படின்ட்டு. அவன் பவுலர்ஸ் செட்டில் ஆகவே இல்லடா. வந்தா வராங்களா ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி சிக்ஸ் உங்களுக்கு வச்சிடறான். பாண்டியா இடையில இவன் ஒரு பும்ரா போட்டான். மொமெண்டம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு மும்பைக்கு. 3 விக்கெட் ஆன் டைம்ல ஆமா. போகும்போது அது ப்ரோ அந்த அதெல்லாம் நல்ல மொமெண்டம் அவங்க மொமெண்டம் தான் நிக்கவே ப்ரோ. விடல. உண்மையா சொல்லணும்னா பார்த்து நீங்க அந்த மொமெண்டம் யூஸ் பண்ணிக்கல. நீங்க செம்மையா கேம் கூட வந்திருக்கலாம் தெரியுமா. அந்த இடத்துல இருந்து 3 விக்கெட் விழுந்தவொடனே நீங்க செம்மையா வந்திருக்கலாம். அந்த டைம்ல அல்லாத சென்சாருக்கு ஓவரும் தந்திருக்க கூடாது. அந்த 12வது ஓவர் சம்திங் ஏதோ அந்த ஓவர் கொடுத்தான். அந்த டைம்ல வந்து வேற யாராவது வந்து போட்டிருக்கான். அந்த ஓவரும் பிரிச்சிட்டாங்க. எவன் ஸ்கேமர் தெரிய மாட்டேங்குது. திடீர் திடீர்னு எனக்கு ஒருத்த எனக்கு மாறிடுறான். தோணுது bro. எனக்கு கிளியரா தெரியல. சன்ஸ் ஆஃப் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறான்னு தோணுது யாரு? அல்லா கன்சர். அவன் அப்படிதான் ப்ரோ. அவன் எப்பயுமே அவன் அங்கேயுமே அப்படிதான். விக்கெட் எடுத்தா அந்த மாதிரி தான் கத்திட்டு இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் அவன் அபிஷேக் முறைச்சுக்கிட்டு போறாங்கன்னு ஒரு மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சு. அவன் அபிஷேக் நல்லா பொறிச்சுட்டான் அவங்க டீமை. நீ ஓப்பனா இப்ப இஷான் கிஷன் விக்கெட் எடுத்தா நீ அந்த செலிப்ரேஷன் பண்றதா ஒரு நியாயம். வந்தோன்னு ஒரு செட்டில் பேட்டர் எடுக்கிறது. அவன் நல்ல பீக்ல நல்ல அவன் எங்க டெய்லி அடிச்சுட்டு தான் போறான். அடிச்சு காய போட்டு தொங்க விட்டானுங்களே 6 ஓவருக்கு 97 ரன். அதுக்கு மேல அவனை நீ அவன் அங்க முடிச்சு என்ன துவச்சு விட்டு பண்ணுவ? போற இடத்துல நீங்க அவன் கிட்ட போய் செலிப்ரேஷன் கத்தி என்ன பண்ணுவீங்க. பண்ணுவ? ச்சே, அவங்களோட இன்னொரு மேட்ச் இருக்கா எஸ்ஆர்எச்சோட. அவனுக்கிட்ட இன்னொரு மேட்ச் இருக்கு எஸ்ஆர்எச் கூட. விட்ரா பத்தி நம்ம அதுல ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இவன் எடுத்து என்ன பிரயோஜனம்? இப்ப பேட்டரின்னா சாட்டர்டே கேம் தான் பீக்கா இருக்க போகுது. லைக் எனக்கு யாராவது ஒரு இது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்க ரன் ரேட் எவ்வளோன்னு மட்டும். எம்ஐயோட ரன் ரேட். தெரியல அந்த டேபிள்ல மீனோட ரன் ரேட். பட் லேப்டாப் தானே வச்சிருக்க, அப்படியே பாரு லைட்டா. எல்லாம் என்ன நமக்குள்ள தானே பேசிக்கிறோம். அப்புறம் என்ன? -0.784. ஓகே ஓகே. 9th place தானே வேணுங்க. 9 10 784. எத்தனாவது 8 பிளேஸ்? 9th place. 9th பிளேஸா? இல்ல ப்ரோ, இங்க இருந்து சான்ஸ் இல்ல ப்ரோ இவங்களுக்கு. அவ்வளவுதான். என்னால சிரிப்பா அடக்க முடியல. சாட்டர்டே கேம் வந்து சாட்டர்டே கேம் தோத்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணி போட்டு போயிடலாம். ப்ரோ சாட்டர்டே கேம் இப்பவே சென்னை அவ்வளவுதான் தோத்துட்டா ப்ரோ. இதுக்கு மேல என்ன ப்ரோ சாட்டர்டே கேம்ட்டு அவ்வளவுதான். யாரும் சாட்டர்டே கேம் பாடலாம். இப்ப ப்ரோ நான் இப்ப இப்பயும் இவன் சொல்றேன் ப்ரோ. லைக் வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு இதுல லைக் சிஎஸ்கே கூட ஆடும்போது சிஎஸ்கே தான் வந்துட்டு டாப் ஹேண்ட் சொல்றேன்னா, அவனுக்கிட்ட பவுலிங் இருக்கு ப்ரோ. இந்த அளவுக்கு கேவலமான பவுலிங் இல்ல. அவனுக்கு பேட்டிங் சொதப்பறானுங்க சிஎஸ்கே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவனுக்கு பேட்டிங் நல்லா நின்ட்டானுங்கன்னா பவுலிங்ல சூப்பரா போட்டுருவானுங்க சிஎஸ்கே. அது வரைக்குமே எனக்கு பிரச்சனை இல்லை. சிஎஸ்கேக்கு தேவை 200 தான் ப்ரோ ஸ்கோர் ஆமா, டிஃபெண்ட் அதை பண்றது. இருந்தா டிஃபெண்ட் பண்ணிடலாம். டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இனிமே ரன்ஸ் சான்ஸ் அவனுக்கு டிஃபெண்ட் தராங்கடா. பண்ணுவாங்க. விக்கெட் சான்ஸும் தராங்க. இவனுங்க எடுக்க மாட்டானுங்க. இவனுங்க கன்வெர்ட் பண்ண உண்மையா சொல்ல மாட்டானுங்க போனா விக்கெட்டை. எனக்கு வந்துட்டு ரொம்ப பரிதாபமா இருக்குடா. எனக்கு சத்தியமான கஷ்டமா இருக்குடா. ஒரு டீம் 240 தான் அடிச்சு போடா இருக்கு. டேய் இது வந்துட்டு டேய் நான் அது உண்மையாலுமே எம்ஐக்குல நான் சப்போர்ட்டே பண்ணது இல்லடா. இந்த மேட்ச் நான் எம்ஐ ஜெயிக்கணும்னு பாத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பவர் பிளே எல்லாம் அடிக்கிறப்போ அப்போ எனக்கு 75 இன்னைக்கு அடிச்சானுங்க. 244 ஹோப்ல வந்துச்சு. சரிடா, கூட கண்டிப்பா. போட்டானுங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் உனக்கு நினைச்சேன். செகண்ட் ப்ரோ ஹாஃப் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றது. சரி பவர் பிளே ஆக்சுவலி அடிக்கணும் அப்படின்னு. இவனுக்கு தான் நீ தோத்த கேம் தான் அது. இல்ல ஸ்டார் போஸ்ட்லாம் வந்துட்டு ஸ்டாட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. மும்பை எந்தெந்த வருஷம் வந்துட்டு கம்பேக் கொடுத்துருக்கானுங்க. 5ல் 2 தோத்து கடைசி 7க்கு 4 ஜெயிச்சு உள்ள வருது. அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தானுங்க. இல்ல இது டே டு லாஸ் இல்ல, இது அவனுங்களே வாண்டடா விட்டு தோல்வி. அதுதான், அது அவனுங்களே ஜெயிக்கணும்னு நினைச்சா கூட ஜெயிக்க மாட்டானுங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் போல இருக்கு. என்னதான்டா ஒரு பிரச்சனை வாரம் தங்கிட்டு இல்லடா. மீட்டிங் தான் போட்டு வந்தேன் நானுங்க. பாண்டியாலாம் கெஞ்சுறான், என்னைய பாருங்க ப்ளீஸ், என்னைய பாருங்கிறான். ஒன்றும் பண்ணி பத்து பிளேயர்ஸ் ஏன்டா அவனுங்க போட்டு அவனுங்க அடிச்சு அடியப்படுறா பத்து. அதுவும் இல்லாமல் இது மும்பை எனக்கு திடீர்னு பார்க்க என்னடா 2 பேரும் சின்னசாமி ஸ்டேடியம் மாதிரி தான். வான்கண்டேவும் 2 ஒன்றுக்கு சலிச்சது இல்லை. ஹென்ரி கால்சன் என்ன தரம் பண்றான், ஸ்பின்னை இப்படி நின்று இப்படி தட்டுறான், மிட் விக்கெட்ல 4, இப்படி நின்று இப்படி அடிக்கிறான், மிட் விக்கெட்ல 6 பறக்குது. அவன் அடிக்கிறது எல்லாமே செகண்ட் டேர்ல போய் இருந்து ப்ரோ. கொஞ்சம் சும்மா எங்கிட்ட எல்லாம் தட்டல. ஒரு பால ரிவர்ஸ் ஸ்வீப்ல அடிச்சான் பாருங்க இவன் சரியான ஷாட். அதெல்லாம் ப்ராப்பரா டச் வச்சான். உட்ராபத்து நீ கவலைப்படு, நாங்க கூட இல்ல அதானே. நீ கவலைப்படு. எனக்கு இடமோ விடுங்க. அடுத்த மேட்ச் வந்து நம்மளே சரி வாங்க ஒன்னா போலான்னு சொல்லிட்டு. அதான் இப்ப எனக்கு என்ன டவுட்னா சனிக்கிழமை ஒண்ணு ஜெயிச்சு வா 2 பேரும் ஒன்னா கிளம்புவோம் அப்படின்ற இந்த மாதிரி தானே பண்றாங்க. வடிவேலு கேட்பான்ல, என்ன வியாபாரம்லாம் எப்படி போகுது? வியாபாரம்லாம் நல்லா தான் போகுது, நீ வேணா வா அப்படின்னு வாய கழுவுப்பா வாய கழுவு. அந்த மாதிரிதான் ஆயிரும் போல இருக்கு. பாப்பா எப்படின்னு. ஆனா எனக்கு சிஎஸ்கே அடிச்சிருவாங்க. நான் நேத்தே சொன்னேன் இன்னைக்கு எம்ஐ ஜெயிக்க மாட்டான்னு, எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பானுங்க. அது என்ன நினைச்சு சாட்டர்டே இவனும் சுனில தான் ஒரு மான்கொம்பு ஃபைட் இருக்கு. சாட்டர்டே தான் மான்கொம்பு ஃபைட்.
சரி ஓகே பத்து வேற ஏதாவது சொல்லணுமா உன் சைட்ல இருந்து? அவ்வளவுதான், அவுட் ஆஃப் சீசன். என்ன என்னதான்டா பண்ணணும்? அப்துல் ப்ரோ என்னடா அது மாதிரி ஒரு பண்ணணும்? மாதிரியா இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது கூட பண்ணி உட்கார வச்சு விட்டாலாவது ஜெயிப்பாடா, சொல்லுங்கடா. பரம்பரை இவன் கேவலமானவன். பரம்பரை மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் கம்பேக் இல்ல அப்படியே ப்ரோ, நான் எங்கிட்ட தோக்கிற இருந்து மாதிரி போனதும். பார்த்தோம்னா என்ன இல்ல இல்ல சன்ரைசர்ஸ் இல்ல இல்ல, முன்னாடி ஒரே நிமிஷம் பத்து, என்ன சொன்ன? ஹலோ, ரோஹித் அவ்வளவுதான். தான் அந்த குரூப்ல போட்டுட்டு இருந்தானே, என்னான்னு? மும்பை அவ்வளவுதான்டா கம்பேக்டா அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருந்தான் அடிச்சதும். அதுக்கப்புறமேட்டு அதுதான் தோக்குற மாதிரி அதுதான் இப்ப சொன்னேன். சத்தியமாலுமே நான் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணி தானே மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அப்பா வரான். அதுதான் தப்பு. நீ சப்போர்ட் பண்ணா அவனுக்கு ஈஸியா வின் பண்ணிருப்பானுங்க. போடா. நான்லாம் அந்த தமிழ்ல கேட்கறதுக்கே பிடிக்கல. ஆனா சரி தமிழ்ல கேட்டா 240 அடிச்சாங்க, சரி தமிழ்லயே கேட்டு இருப்போம். இடம் கூட மாறல, இப்படியே உட்காந்தவன் தான். நவரவே இல்லையே, இப்படியே பாத்துட்டு இருக்க. பிடிக்கவே சரி மாட்டேங்கிறான் தமிழ்ல பார்க்க. கடைசியிலயாவது போடுவானுங்க புல் பண்ணுவானுங்க. போல்ட் அந்த ஓவர் லாஸ்டா போட்டனால சூப்பரா போட்டான். சூப்பரா சரி அப்படியே வருது. வச்சு இழுத்துருவாங்க போல்ட் அப்படின்னு ஓவராலே பார்த்தா நல்லா பாண்டியா தான் எங்க போகுது. இருந்தோ வந்தான். ஃபர்ஸ்ட் பால் 4, ரெண்டாவது பால் 6. நான் ஒண்ணு ப்ரோ சொல்லட்டா? அவன் இங்க நல்லா பாருங்க, தான் போட்டிருந்தான். பத்து, ஃபர்ஸ்ட் நீ ஓவர் அந்த கமெண்ட்ரி பவர் பிளேல மட்டும்தான் அடி வாங்கினான். நீ கமெண்ட்ரி வந்து தமிழ்லயும் கேட்டிருக்கூடாது, இங்கிலீஷ்லயும் கேட்டிருக்கூடாது, மியூட்ல கேட்டிருக்கணும். ஏன்னா ரெண்டுலயும் வச்சு கலாச்சிட்டு இருந்தானுங்க. நான் பார்த்தே சத்தியமாலுமே. அடுத்து நான் வந்து அந்த சைன் லாங்குவேஜ்ல இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுருவேன். எனக்கு புரியவும் புரியாது, அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். நீ அது கூட நானும் பார்த்துட்டே இருப்பேன். பிக் பாஸ்ல பாரு போதும். நான் மேட்சே பார்க்க வேணான்னு அடுத்த மேட்ச்ல இருந்து. தேவையே இல்லை அதை பார்த்து தேவையெல்லாம் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு. நம்பிக்கை விடாதடா. இங்க இருந்து போடா 6 கார்டு இது, ஜெயிச்சா கூட உள்ள போடா. வந்துடலாம் பத்து. யூடியூப்ல நான் காமெடி இல்லைன்னா சீன்ஸ் கிரிக்கெட் போட்டா பார்த்து கூட நிப்பாட்ட போறேன். பார்த்து சிரிச்சிட்டு இருக்கலாம். தமிழ் காமெடி சீன்ஸ் கிரிக்கெட்ல போட்டா ஒரு கூட விளையாட்டு ஜாலியா பார்த்து உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கலாம். பாக்குறாங்க. இல்ல இல்ல ப்ரோ, விளையாடுறத பார்த்து அப்படியே நான்லாம் கடுப்பாகுது. ப்ரோ உங்களுக்கு தெரியும், லைக் வந்துட்டு நான் மோஸ்ட் ஆஃப் அவ்வளோக்கெல்லாம் வந்துட்டு நல்லா கிரிக்கெட் விளாடுங்க கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான்லாம் வந்துட்டு ஸ்டோரி போட்டேன், அவன் வந்துட்டான், ரிக்கல்டன் வந்துட்டான், ரிகார்டன் செஞ்சுரி அவன் வந்தானா போட்டிருந்தீங்க. இடியே சத்தம் போட பயப்படும் அப்படின்னு. நான் என்னன்னா பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஒர்க் பண்ணிட்டு இங்க உட்காந்து ஓரமா பாக்குறேன் ப்ரோ, மேட்ச பாத்துட்டு இருக்கேன். என்னால இன்ஸ்டால எதுவுமே அப்லோட் பண்ண முடியும். அடிக்க அடியெல்லாம் பாக்க எனக்கு ஒரு மாதிரி குஷியா இருக்கு. ஆஹா வந்துட்டானுங்க, ஏதோ நல்லா இருக்கு போல இருக்கு. இந்த பக்கம் செஞ்சுரி போட்டா இந்த பக்கம் 50 போட்டாரு. அப்படியே முடிச்சிட்டானுங்க. இங்க பவுலிங்ல பார்க்க ரோஹித், என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் கேம் எவர்ரா. இது செம்ம மேட்ச் இது. அது வந்துட்டு மும்பை தோத்திருந்தாலுமே செம்ம மேட்ச் இது. கூட இந்த மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. 264 கூட உங்களுக்கு எப்பனாலும் பஞ்சாப் சேஸ் பண்ணி இருந்துச்சு. இது அப்படியே நியூட்ரலா அந்த விக்கெட் மொமெண்ட் எல்லாம் போகும்போது நியூட்ரலா போயிட்டே இருந்துச்சு. அததான் ப்ரோ சொல்றேன், பஞ்சாப் அவனுக்கு சேஸ் பண்ணும்போது, ஏன்னா அவனுக்கு செட்டில்டா சேஸ் பண்ணாங்க, தெரிஞ்சது. இது வந்து ஜெயிச்சிரும் போச்சு கேம். இவனுங்க வந்துட்டு அந்த விக்கெட் நடுவுல போனுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஒரு ஸ்டாண்ட் பை பண்ணானுங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் நல்லா நின்னு பொறுமையா அந்த கேம்க்கு என்னென்னமோ ஆடணுமோ செமையா பண்ணானுங்க. சரி விடு பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி ஹேவ் டு ஸ்மைல். சிரிங்க சிரிங்க, அவ்வளவுதான். வின் ஆர் லாஸ், நம்ம கேப்டன் சர்மா என்ன சொல்லியிருக்காரு, சிரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சிரிங்க, அவ்வளவுதான். கேப்டன் இல்ல, அவர் டீம்லயே இல்ல, வெளில உட்கார வச்சிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி ப்ரோ, இம்பாக்ட் ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா வர 2 பேரும் உடப்பறாங்க ப்ரோ. அப்புறம் பிளேயர்ஸே ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டறாங்க, இம்பாக்ட் எங்க போய் யூஸ் பண்றது. அப்புறம் மெயினா ஒன்னு சொல்லணும்னு இருந்தடா, லைக் அவ்வளவுதான். இது வந்து மேட்சோட ரிவ்யூ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம தலைவன் ஃபிளமிங் கிட்ட ஒரே ஒரு மேட்டர் மட்டும் வரேன். என்ன தெரியுமாடா பத்தி சொல்லியிருக்கான், சிஎஸ்கேலயே வந்துட்டு பினிஷரே இல்லையாமா. அவர் தேடி பாத்துருக்காராமா, பினிஷர் இல்லையாமா. ஏன்டா கட்டிட்டு இருந்தியா? அவன் என்ன ஒரு நடுல என்ன சொன்ன ஒரு தடவை வந்துட்டு, எனக்கு ஆக்ஷன்ல போட்டு போன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மறந்துட்டேன். மறக்கிற விஷயமாடா இது? இல்ல பத்தி மறக்கிற விஷயமாடா? டேய் அவன் சொல்றான்டா, சிஎஸ்கேல வந்துட்டு பினிஷர் யாரும் இல்ல அப்படின்னு. ஆக்ஷன்ல எல்லாம் கழட்டிட்டாடா இருந்தாடா. டேய் எத்தனை பேரை விட்டான் ப்ரோ இவன். ரீல்ஸ் யாரோ பாக்குறாங்க, யாருன்னு தெரியல. என்னடா அது ரீல்ஸ் ஓடுது? சேவ் பண்ண ரீல்ஸ்லாம் வருது பாரு. ஏய் எந்த இல்லடா ரீல்ஸ், எந்த இல்லடா நீதானே எந்திலே இல்லடா டேய், சத்தியமா இல்லடா. ப்ரோ என்ன ஜெயா ப்ரோ, அங்க ஏதாவது படமா?
சரி ஓகே, லைக் அதான் அப்ப நான் பிளம்பிங்க நேரடியா பார்த்து கேக்குறேன். ஆக்ஷன்ல போய் எடுக்காம இங்க வந்து கதறி என்ன பிரயோஜனம்? இல்ல ப்ரோ, நான் சரி அதான் விடு. ப்ரோ தூபே சொல்றேன். இப்பதான் இவன் தூபே எட்டி வைப்பான். அண்ணா நான் இருக்கேன் பினிஷர், டேய் நீ உட்கார அங்கே, நீ தான் பினிஷர் சொல்லிட்டு வந்த. இல்ல ப்ரோ, இவன் இந்த சீசன் இவன் தோக்கணும் ப்ரோ சிஎஸ்கே. ப்ரோ அப்பவே போய் இல்ல, எம்எல்சில போயிட்டு டெக்ஸஸும் தோக்கணும். ரெண்டு தோத்து மேட்ச் இந்த பார்த்தான் பெரிய சாக்கு கேட்ச், ரெண்டு மேட்ச் பார்த்தான் கேட்ச் விட்ட உடனே சசாங் சிங்க தூக்கிட்டாரு ரிக்கி பண்ணிங்க. இந்த தூபே பைத்தியக்கார எல்லா மேட்சும் அவ்வளவுதான் தோத்துட்டு இருக்கோம். அவனை இன்னும் டீம்ல வச்சு ஆடிட்டு இருக்கான். அதேதான் இங்கேயும் சூரியகுமார். சூரிய சூரியகுமார் அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை தூக்க முடியுமாடா? அவருக்கு ஏய், சூரியகுமாருங்கிறது போல ஸ்கொயர் லெக்னு வச்சுக்கோங்கடா. ஸ்கொயர் லெக்ல தான் அவன் அவுட் ஆறான். வேற மண்டை எங்கேயுமே எல்லாம் அவுட் ஆறான். வலிக்குது அவன் ரெண்டே ஆடுறத ஷாட் தான் ப்ரோ. பார்த்தாலே. தேர்ட் மேன் பாயிண்ட் ஒன்னு ஆடுவான் ப்ரோ. இல்ல ஸ்கொயர் லெக்ல ஆடுவான் ப்ரோ. அவனை பூமர் போடாம வர சொல்றா, ஒழுங்கா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். சரி அவன் சாப்பிடுவான், வரவே வேணாங்கிறான்டா. சாப்பிட்டு தான் இருக்கான். அவனுக்குமே அவனுக்குமே அந்த கேமரா கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கும் போல ப்ரோ. அந்த கேமரா வரும்போது அந்த ரியாக்ஷன் ஒரு மாதிரி அப்புறம் ஓவர் ரியாக்ட் கொடுத்து இந்த இடம் நானும் ரொம்ப நாளா வாட்ச் பண்றேன் அவனை. இல்ல பத்து ஏதாவது சூரியகுமார் கேப்டன்சிக்கு எதிர்பார்க்கறானா? ஏதாவது ஓப்பனா கேட்க சொல்லு. எனக்கு எனக்கு தெரிஞ்ச அவன் தான் அடுத்து எனக்கு தெரிஞ்சு கழட்டி விட்டு அவனை தான் அப்படி போட போறேன். கேட்டானா சந்தோஷமா கொடுத்துட்டு போயிருவான். யாரு நான் நல்லா பாண்டியாவா? சொல்றேன். அது பாண்டியாவுக்கு பாண்டியா. வேற பிரான்சிஸ்ல கேப்டன்சி பாண்டியாலாம் அந்த ஆப்பரேஷன் என்ன மாதிரிலாம் விட்டுருங்கடா, கிடையாது. என்ன விட்டுருங்கடா அப்படின்ட்டு போயிருவான். கிடையவே கிடையாது. பாண்டியா சிங்கம் மாதிரி இருந்தான்டா ஜிடில. அவனை இங்க கூட்டிட்டு வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கடா நீங்க. ஆனா சத்தியம் வந்து அசிங்கப்படுத்திட்டு பாண்டியா இருக்காங்க கிடந்து. மும்பையிலேயே சிங்கம் மாதிரி தான்டா இருந்தான். ஆமா, அது வேணா கரெக்ட். ஓகேவா? பிளேயரா அவன் சிங்கம் மாதிரி இப்பவுமே சொல்றான். அவன் பிளேயரா செம்ம பிளேயர். ஆனா எனக்கு பண்ற தெரியல ஒரு சில இல்ல ப்ரோ, டிசிஷன்லாம். இவனுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. இவனுக்கு இந்த பும்ரா ஸ்கைக்கு எல்லாருமே பொச்சரிச்சு அதிகமா இருக்கு. எப்படா இவன் படுப்பான், எப்படா கேப்டன்சி வாங்குன்ற கதையில தான் இவன் லீட் பண்றானுங்க. இப்ப நீங்க நல்லா ஒரு சில பாத்தீங்கன்னா டிசிஷன்லாம் ருத்ராஜுக்கு சரியா எடுக்க சாம்சனுக்குமே அந்த மாட்டான். ஈகோ இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. சரி ருத்ராஜு ஓகே. சாம்சன் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அதான் ப்ரோ, லைக் நீ எல்லாருமே எல்லா பாயிண்ட்டுமே பேசியாச்சு. நாளைக்கு இன்னும் ஒரு அற்புதமான மேட்ச் இருக்கு, ஆர்சிபி மேட்ச். சந்தோஷமா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம் பத்து. எல்லாரும் நல்லா இருப்போம். விடுங்க, நீங்க போகலன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உள்ள போறதுக்கு எங்களையும் பிடிச்சி காலை பிடிச்சி கீழே இழுத்து விடுறாரு. புரியுதா? எங்களுக்குமே இன்னும் சான்ஸ் இருக்குல்ல. எப்படி இப்போ சிரிக்காம பேசுற இந்த விஷயத்த? அப்படியே மூணு சீரியஸா வச்சுட்டே பேசுற பாருங்களேன், சான்ஸ் இருக்கு அப்படின்னு. சரி பத்து, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்களுக்கு வேற ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? இல்லை முடிச்சுக்கலாம் தானே? நான் வரல, வேற முடிச்சுக்கலாம். ஒப்பீனியன். சரி ஓகே. வேலை 6 அடிக்கு ஏதாச்சும் ஒரு குடி நோண்டி ரெடியா வைங்க. சாப்பாட்டி அவ்வளவுதான். போட்டு கடைசியா ஒரு தடவை முகத்தை பார்த்துக்கோங்க. மும்பையை மூடியாச்சு. அடுத்த வருஷத்துல சந்திப்போம். ஓகே பங்காளி, வரட்டுமா? இன்னும் 6க்கு 6 ஜெயிச்சா ஏய் இல்ல. பங்காளி, அந்த 6 கார்லாம் போலாடு மல்லிங்கா இருந்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எவனுமே அந்த இதெல்லாம் நடத்தவே இல்லை. ஓகே ப்ரோ, சரி ஓகே, பாய் பாய். பாய்டா பத்து, பாய்டா. ரோஹித் பாய் பாய். அழுக ஒண்ணும் வேணாம். ஓகே பத்து, பாய் பாய். போடா.